இன்றைக்கி நம்ம பிரெட் முந்திரி பாதாம் சர்க்கரை இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். பிரெட் கேக்குக்கு தேவையான பொருள் ஒரு 15லேருந்து 20 முந்திரி, அதே மாதிரி பாதாம், பிரெட் 5 ஸ்லைஸ் பிரெட்டு, சர்க்கரை, இது மேலே கார்னிஷிங்க்கு டெக்கரேஷனுக்கு பாதாம், நெய் கொஞ்சமாக தேவைப்படும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாதாம், முந்திரி, சர்க்கரை இது மூணையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இந்த மாதிரி நைஸாக சர்க்கரை, பாதாம், முந்திரி மூணையும் போட்டு நைஸாக, இதுலேயே 2 ஏலக்காய் கூட போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் பொடி தனியாக வச்சுருக்கிறதால ஏலக்காய் போடலை. அப்புறம் இந்த ப்ரெட்டை இதில் பிச்சு போட்டு இதையும் நல்லா ஒரு 2 சுற்று சுற்றி பொடி பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. இதை அப்படி வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரம், இந்த மாதிரி கனமான உருளி எடுத்துட்டு இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை, பாதாம் இதை போட்டுட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் ஜலம், ஒரு தட்டில் இந்த கேக் கலரி கொட்டுறதுக்கு ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாதாம், முந்திரி, பொடி பண்ண சர்க்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி திக்காக வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொடிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை இப்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது, அல்வா பதத்துக்கு வருது. இந்த கட்டத்தில் ஒரு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய், இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் வந்தாச்சு. இந்த கட்டத்தில் இதை தட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக தட்டி விட்டுடலாம். இப்போ பிஸ்தா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இது மேலே கார்னிஷிங் டெக்கரேஷனுக்கு நல்லா இதை அப்படியே செட் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வச்சு வைக்கலாம். அப்போ தான் இதை ஆறினதுக்கு அப்புறம் தான் செட் ஆகும். இப்போது இதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டாக்க தான் அது உள்ளே நல்லா செட் ஆகும் அந்த கேக்குள்ளே. சுவையான பிரெட் பாதாம் முந்திரி கேக் ரெடி.